மாஸ்டர்மேன் மாதரா கிட்ட நருட்டோ சொல்லுவான், நான் கண்டிப்பா ஒரு நாள் ஹொக்காகே ஆகியே தருவேன், அதுக்கு நான் இந்த யுத்தத்துல நான் உன்னை தோக்கடிச்சு எல்லா மக்களையும் நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு மாதரா எகத்தாலமா உன்னால கண்டிப்பா முடியாது, ஜிராயாவும் போர்த்தோக்காகவும் உன் மேல அதீத நம்பிக்கை வச்சாங்க, அவங்களால முடியாத ஒரு விஷயத்த நீ செய்வேன்னு சொல்லி நம்பினாங்க, ஆனா அந்த நம்பிக்கையை நீ இன்னும் காப்பாத்த போறதும் இல்ல, இந்த யுத்தத்துல நீ ஜெயிக்க போறதும் கிடையாது அப்படின்னு சொல்லி எகத்தாலமா பேசிட்டு இருப்பான். இத பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த குராமா சட்டுன்னு டென்ஷன் ஆகி நருட்டோ கிட்ட என்ன கொஞ்சம் ஸ்விட்ச் பண்ணு, நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும். சரின்னு சொல்லிட்டு ஸ்விட்ச் பண்ணுவான். இப்ப நருட்டோ உடம்புல இருந்து குராமா அவங்கிட்ட பேசும், கொஞ்சம் மன்னிச்சுக்கண்ணா, நீ பேசுற எதுவுமே இவங்கிட்ட எடுபடாது, போர்த்தோக்காக நருட்டோவை மட்டும் நம்பல, என்னையும் நம்பிதான் நான் நருட்டோக்கு ஒரு நல்ல நண்பனா இருந்து என்னோட பவர் எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லிதான் போர்த்தோக்காக என்னை உடம்புல சீல் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது குராமாவோட சக்கரை கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும். போர்த்தோக்காக உன்னை தோக்கடிக்கிறதுக்காகவே என்ன நருட்டோ உடம்புல சீல் பண்ணிருக்காருடா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோவை பார்த்து ஒரு ஸ்மைல போடும் பாருங்க. அப்போதைக்கு நருட்டோ, நீ இறங்கி ஆடு, நீ கண்டிப்பா தோக்க